இவ வந்து ஃபஸ்ட் இந்த வயிற்றுல இருந்து ஸ்கேன் பண்ணினோன்னா பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னா நான் நிறைய கவலைப்பட்டேன். நான் ஏனெண்டா பொம்பளை பிள்ளைய பிடிக்காதண்டில்ல, பொம்பளை பிள்ளைய பிறந்தா நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண போகிறேன் இந்த பிள்ளை, இந்த மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணினான். இவன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பெண்ணண்ட நிலை மாறாமல் சாதிக்கணுமன்றது தான் என்ற ஒரு குறிக்கோள். நான் ஃபர்ஸ்ட் பெண்ணாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் என் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும். அப்போக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நான் வந்து என் சாரி தான் என்ற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவே இருந்தது. அதுக்காகத்தான் இப்போ வரைக்கும் அதே சாரியை நான் வச்சிட்ருக்கிறேன், அதே மாதிரியே தான் கட்டுறது. அப்போ இவள் வந்து பொம்பளை பிள்ளை இவ்வளோ எல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட போகுது எல்லாம் நான் பெரிய ஒரி பண்ணினான். ஆனால் இப்போ எனக்கு பெருமையாக இருக்குது. வேர்ல்டுலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அதில் போய் ப்ரெசன்டேஷன் செய்து போட்டு எவ்வளவு திமிரா வாராள். இவள் பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள நான் யோசித்த விஷயம், கடவுளே என்ன மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாது. நான் வந்து யாரும் என்னோட கதைக்காமல் விட்டாலும் நானே போய் கதைக்கிறது, நானே போய் இறங்கி போகிறது, எல்லாருக்குமே நான் தான் இறங்கி போகிறது. நான் எவ்வளத்தை சாதித்தாலும் அந்த எல்லாருக்கும் தெரியும், ஓகே நான்ன்றது கதைக்காமல் இருக்க மாட்டேன், நான்ன்றது சென்சிட்டிவ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாலேயே நான் நிறைய இடங்களில் மனதால் கஷ்டப்பட்டேன். நான் அதால் இந்த பிள்ளை சரியான திமிரான பிள்ளையாக இருக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன். பொம்பளை பிள்ளைகள் வந்து திமிராக இருக்கணும். இவள் இப்போ வரைக்கும் திமிராத்தான் இருக்கிறாள். இனி என்ன செய்கிறாளோ தெரியல. தேங்க் காட். இவ்வளவு எல்லாருமே எனக்கு சொல்கிறது, இவன் என் டான்ஸ் டீச்சர் கேட்டவா இவளை டான்ஸுக்கு விடுண்டு, மியூசிக் எல்லாருமே அவள் பாடுறதை பார்த்துட்டு ப்ராப்பராக மியூசிக்கு விடுங்கோண்டே நிறைய பேர் எனக்கு கேட்குறது. நான் எதுவுக்குமே விட இல்லை. இவளை 2 வயசுலேருந்து நான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அவளோட 2 வயசு ஃபோட்டோஸ்லேயும் அவள் 2 வயசுலேயே ஸ்டேஜில் ஏறி பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பர்ஃபெக்டாக செய்தவள். இப்போ வந்து இந்த யூனிவர்சிட்டியில் அவளும் ஒரு பொடி என்றதில் வந்து உண்மையில் பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. இதுதான் நான் எல்லாருக்கும் செய்த உதவிக்கு எனக்கு கிடைச்ச சன்மானம் என்று நான் யோசிக்கிறேன். உண்மையில் பெருமையாக இருக்குது. அவளோட நடையும் அவளை எல்லாருமே அப்ரோச் பண்ண விதமும், இவ்வளோத்துக்கு ஒரு ஸ்மார்ட்டான கேர்ள், அவளோட ஸ்பீக்கிங்கை பார்த்து அவ்வளோத்துக்கு எல்லாரும் கதைச்சது. உண்மையில் அதுகள் ஃபோட்டோ எடுக்க இல்லாமல் போயிட்டு உள்ளுக்கு